ஏம்மா சாதனா, ஸ்வேதா எப்படிம்மா இருக்கா? நல்லா இருக்காளா? கண்ணு முடிச்சிட்டாளா? ஏதாச்சும் பேசினாலா இல்லையா? இல்ல மாமா, இன்னும் கண்ணு முடிக்கல. கண்ணு முடிச்சாதான் தெரியும். பயமா இருக்கு. எதுக்கு தான் இப்படி பண்ணாலும் தெரியல. ஆமா, யார் இது இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அதை ஏம்மா நீ வேற கேட்குற? இவன் வேற வந்து குண்டு தூக்கி போடுறேன் ஓன்னு ஒரே அழுக. ஸ்வேதா எப்படி இருக்கான்னு சொல்லி அவன் வாப்பான்னு கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். அதுதாங்களா? எதுக்கு இவங்க ஏன் அழுகணும்? ஸ்வேதாக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இவங்க இவங்க முதல்ல யாருன்னு தெரியாது. நான் பார்த்தது கூட இல்லையே. நீங்க என்னை பார்த்தது இல்ல, ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிறைய ஸ்வேதா சொல்லியிருக்கா. என்னைய பத்தியா? உங்ககிட்டயா? ஆமா, நீங்க யாரு? உங்ககிட்டயா என்னைய பத்திலாம் சொல்லணும்? நீங்க ஃபர்ஸ்ட் யாரு அதை சொல்லுங்க. இந்த நேரத்துல இதை பத்தி பேசலாமான்னு தெரியல. நீங்க யாருன்னு கேட்கறதுக்காக சொல்றேன். நானும் ஸ்வேதாவும் லவ் பண்ணோம். என்னது லவ்வா? இது வேற பண்ணலாங்க? என்ன சொல்றீங்க நீங்க? என் தங்கச்சி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாளே, ஆனா உங்களை பத்தி இது வரைக்கும் இன்னும் சொல்லலையே. இல்லைங்க, வீட்டில் வந்து தான் பேச சொன்னான். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. சித்திக்கு பிடிக்கல. அதோட வேணான்னு நான் தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அதனால தான் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தா. நான் ஃபோன் பண்ணி மறுபடியும் பேசியிருக்கணும். நான் தான் அப்படியே பேசாமலே விட்டுட்டேன். பாவம் ஸ்வேதா, என்னால் தான் இப்படி ஆயிட்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஓகே தானே? அடே, அப்போ என் பொண்ணு இப்படி கிடக்கிறதுக்கு இந்த நிலைமைக்கு நீந்தேன் காரணமா? நான் கூட என்னால் தான் என் பொண்ணு இப்படி கிடக்குறா அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் பதறி போயிட்டேன். இப்போ தானே தெரியுது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீந்தானா. அம்மா நீ சும்மா இருக்கியா? பாவம், அந்த பையனே நொந்து போய் வந்திருக்காப்புல. எதா இருந்தாலும் ஸ்வேதா கண்ணு முடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் அமைதியாயிரு. பார்க்க தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் எதுவும் பேசிடாத. உன் வாயை வச்சுக்கிட்டு நீ இருந்தேனாவே போதும். ஆமாங்கத்த, பாக்குறதுக்கு நல்ல பையனா தான் தெரியறப்பல. நம்ம பொண்ணு மேல பாசம் இருக்கனால தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காரு. ஒண்ணுன்னா துடிச்சு போயிருக்காரு. மாமா சொன்னார்ல அழுதுட்டாருன்னு. பாசம் இருக்க வேண்டி தானே இந்த தண்ணீர் வருது. சும்மா உங்களை போட்டு இது பண்ணாதீங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நம்மலாம் எதுவும் பேசக்கூடாதுல்ல. ஸ்வேதா வரட்டும், டாக்டர் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டார்ல. அவ கண்ணு முடிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு எதையும் பேசிக்காதீங்க. இவ்வளவு நாள் பண்ணதே நீங்க போதும், மறுபடியும் எதுவும் பண்ணாதீங்க. நான் எது சொன்னாலும் என் வாயை அடைக்கிறதுலே இருங்க. என் புள்ள எனக்கு வந்தால் போதும். ஸ்வேதா இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. கண்ணு முடிச்சுன்னு நாங்களே ஃபோன் பண்றோம். நீ வந்து பார்த்துட்டு போ. உன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போ. ஆமா, உன் பேர் என்ன? ராகுல். சரி ராகுல், உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. எதா இருந்தாலும் ஸ்வேதா கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவள் இல்லாம உன்கிட்ட பேசுறதும் தப்பு தான். உன் மேல கோபம் இருக்கு, இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஸ்வேதாவை நீ விட்டுருக்க கூடாது இல்ல. உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா அவ இப்படி பண்ணிருப்பா. இல்லைங்க, எல்லாமே என்னோட தப்பு தான். என் சித்திய அப்படியே நம்பிட்டேன் முழுசா. எனக்காக இருக்காக, என்னை வளர்த்தவுக, என் மேல பாசமா இருக்காக, எனக்காகவே உங்க தியாகம் பண்ணாங்க வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாத்துட்டேங்க. ஸ்வேதா அப்பவும் சொன்னான் யாருமே நல்லவுக இல்லை அப்படின்னு. நான் தான் கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, ஸ்வேதா என் மேல எவ்வளவே உயிரை வச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பா. பாவங்க ஸ்வேதா. சரிப்பா, இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்றோம். இல்லைங்க, நான் இங்கேயே இருக்கிறேனே, ஒரு ஓரத்தில் கூட உட்காந்துக்கிறேன். ஸ்வேதா கண்ணு முடிச்சா மட்டும் சொல்கிறீங்களா? இந்த நிலைமையில நான் வீட்டுக்கெல்லாம் போனால் நிம்மதியாக தூங்க முடியாது. அதோடய வீட்டில் எனக்குன்னு யார் இருக்கா? இவ்வளோ நாள் சித்தி இருந்தாங்கன்னு போனேன், அதுவும் பொய்யின்னு ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு யாருமே இல்லைங்க. என்ன சொல்றீங்க ராகுல்? உங்களுக்குன்னு யாருமே இல்லையா சொந்தம்? இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை. சித்தி மட்டும்தான் இருந்தாங்க, அதுவும் பணத்துக்காகன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் உங்களே வீட்டை விட்டு விரட்டிட்டேன். இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை. அதான் ஸ்வேதாவை தேடி வந்தேன். பார்த்தா அவள் இப்படி இந்த நிலைமையில இருக்கா. அதுக்கு நான் தான் காரணங்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஸ்வேதா நல்லா தான் இருக்கா. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. அவள் கண்ணு முடிச்சது நீங்கள் வந்து பார்க்கலாம். நாங்கள் கூட பார்க்கல, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். சும்மா எதையும் போட்டு கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்லைங்க, சாரி, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும். நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அவள்கிட்ட மறுபடியும் பேசியிருக்கணும், உட்காந்து பேசியிருக்கணும். அவள் அப்படி சொல்லிட்டானே எனக்கு கோவம் இருந்துச்சு. அதில் என்ன உண்மை இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. டேய், பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து நல்லவே விஷம் போடுறியா? இருடா, என் மக கண்ணு முழிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குடா அவளை வச்சு உன்னை விரட்டி விடுறேன். லவ் பண்ணுறாங்களாம். வந்துட்டாங்க. காந்தி, அந்த பையனை பார்த்தா பாவம், ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கு. மறுபடியும் எதுக்கு போட்டு இது பண்ற? ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக சாகிறதே தீர்வாயிருமா? உன் பொண்ணு இப்படிதான் முடிவெடுப்பாளா? அவன் இல்லைன்னா செத்துருவாளா? இத்தனை வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோமே, அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அவள் எதுக்கு முதல்ல சாப்பிட்டானே தெரியலையே. இதுக்கு சாப்பிட்டாளா, இல்லை நேற்று நீ பண்ண காரியத்துக்கு சாப்பிட்டாளா, என்னன்னே தெரியலையே. என்ன பிரச்சனையா வேணா இருந்துட்டு போட்டோம். இதுதான் முடிவா? இல்லை இல்லை, எல்லாருக்கு முன்னாடியும் போல்டாக வாழ்ந்து காமிக்கணும். யார் முன்னாடி அசிங்கப்பட்டமோ அவங்க முன்னாடி தான் தலை நிமிந்து வாழ்ந்து காட்டணும். அதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு லட்சணமாக இருக்கும்.
அப்படி தானே நான் வளர்த்தேன். ஸ்வேதா ஏன் இப்படி பண்ணா? அவள் எந்திரிச்சு வரட்டும், அவளுக்கு நான் சப்பு சப்புன்னு விடுறேன். இல்லைங்க, ஸ்வேதா நல்ல தைரியமான பொண்ணு தான். என்னால தான் இப்படி பண்ணியிருப்பா. அவள் எனக்கு நான் வேணும் அப்படிங்கிற காலம் பண்ணியிருக்க மாட்டா. என்னோட வாழ்க்கை நாசமாக போயிருமே அப்படிங்கிறக்காகதான் பண்ணியிருப்பா. அதை என்கிட்டே வந்து இன்னும் கூட ஒரு 2 தடவை கன்னத்தில் பல்லாருன்னு ஒரு அரை அரைஞ்சு சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பில்ல. எதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்தா? சரிப்பா ராகுல், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. ஸ்வேதாக்கு ஒன்றும் இல்லை. நீ போய் உங்க வீட்டில் ரெஸ்ட் எடு இல்லையா? இங்கே போய் பக்கத்தில் போய் உட்காரு. கேண்டீனில் கூட சாப்பிட்டு கூட வா. உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி கூட தெரியல. ஒரு மாதிரியா இருக்க. உங்க வீட்டில் வேற பிரச்சனையும் சொல்கிறேன். மறுபடியும் இதை போட்டு இதை பண்ணாத, டென்ஷன் ஆகாத. அவள் நல்லா இருக்கா, நானே கூப்பிடுறேன். இந்த அக்கா சொல்கிறேன்ல, நான் சொன்ன கேப்பில்ல, போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கூட பிறந்த அக்கா இருந்தால் கூட இப்படி பேசுவாங்களான்னு தெரியல. அடிக்கடி ஸ்வேதா சொல்லுவா, எங்கள் அண்ணி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கொடுத்து வச்சவ, இந்த மாதிரி அண்ணி கிடச்சிருக்காங்க, யாருக்குமே இந்த மாதிரி அண்ணி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அடிக்கடி உங்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்போ கூட எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு. தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பாக கூப்பிடுவீங்கல்ல? கண்டிப்பாக கூப்பிட்றப்பா. நீ என்னோட கூட பிறக்காத தம்பி. உன்னை கூப்பிடாம இருப்பானா? போ. எங்கள் ஸ்வேதாக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா நீ ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்குவேன். ஸ்வேதாவை பற்றி எனக்கு தெரியும். அவள் எப்போவுமே தப்பானதை சூஸ் பண்ண மாட்டா, கரெக்டானதை தான் சூஸ் பண்ணுவாள். அவள் லைஃப் பார்ட்னர் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருப்பா. நீ போ, நான் கூப்பிட்றேன். யார் என்ன சொன்னாலும் நீ எதுவும் நினச்சிக்காத. அவங்கெல்லாம் சும்மா கோவத்தில் ஏதாச்சும் அத்தை பேசுவாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வந்தோடனே என் கழுத்தை பிடிச்சி கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எல்லாரையும் பொய்யாவே பார்த்துட்டேன்னா உண்மையானவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. சரி ராகுல், போய் அங்கே போய் உட்காருங்க. ஒரு மாதிரியா இருக்கீங்க. கார்த்திக், நீங்களும் போய் உட்காருங்க. அத்தை, நீங்களும் போங்க. ஏன் எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? நான் கண்ணு முடிச்சானா எல்லாரையும் வந்து கூப்பிட்றேன். சரி வாங்க, ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். சாதனா, நீ இங்கே இருமா, நான் உனக்கு வாங்கி தரேன். இல்லைங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். ஆமாம், அப்படியே பண்ணுறத பூரா பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடு வேணாம்னு சொன்னால் எல்லாம் சரியாக வந்துடுமோ? அதான் நல்லா ஆயிட்டல்ல. அப்புறம் என்ன, இனிமேலாச்சும் வாங்கி கை கால் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு பேசாமல் இரு. பணம்னு அலையாமல். அப்படி அலைஞ்சதே இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறான். சும்மா நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டே வா போகலாம். அவள் கண்ணு முழிச்சு வந்துடுவான். என்ன மித்ராம்மா இங்கே வந்து உட்காந்துட்ட? நல்லா சாப்பிட்டியா இன்னைக்கு? ஆமாம்மா, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். நான் எப்பவும் கேட்டாலே எதுவும் வாங்கி தர மாட்டேன். இன்னைக்கு என்ன, நான் கேட்காமலே எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி தந்திருக்கேன். என்னம்மா, எதுவும் ஐஸ் வைக்க பார்க்குறியா? இல்லைம்மா, மாப்பிள்ளை தம்பி வந்தார், உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். சிக்கன் பிரியாணின்னு சொன்னேன், அதோட வாங்கிட்டு ஓடியாந்துட்டார். பார்த்தியா உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு. யார்? சுரேஷா? அவங்க வந்தாங்களா? வேறு எதுவும் சொன்னாங்களா? ஆமாடி, மாப்பிள்ளை தான்டி. காலையிலே வந்தார். என்ன நினச்சாரோ தெரியல, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டார். சொன்னோன்னே குடுன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நானா போய் வாங்கிட்டு வரேன். இவ ஒருத்தி. ஏன் வேற என்ன சொல்லணும்? நீ வேற எதுவும் எதிர்பார்த்தியா? கட்டிக்க போகிறவர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இது என்ன புது பழக்கமாக இருக்குது? இனிமேல் அதை மாற்றிக்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேற எதுவுமே சொல்லலையாம்மா? என்கிட்ட வேற என்னத்தடி சொல்ல போறாரு? இதை தான் கேட்பாரு. ஏதாச்சும் சொல்றேன்னா உன்கிட்ட பேசுவார்ல, போய் பேசிக்க. வேற என்னத்த சொல்ல போறாரு என்கிட்ட? அவர்கிட்ட நேற்றே நான் தெளிவாக தானே சொன்னேன், கல்யாணம் வேணான்னு சொல்லிருங்கன்னு. அப்புறம் இவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன நினப்பில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை நம்ம பேசுனது எதுவும் காதில் விழுகலையா? விழுந்து தானே அவர் திரும்ப பதில் சொன்னார். இப்போ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அம்மா போய் சொல்லுதா? இல்லையே, அம்மா அப்படி சொல்லியிருந்தா இந்நேரம் ஒரு ஆட்டம் ஆடி இருக்குமே. நமக்கு சாப்பாடு கூட தந்திருக்காது வாங்கி கொடுத்துருந்தாலும். அவர் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரியான ஆளுதேன். மறுபடியும் போய் ஒரு வாங்கி விட்டாதான் வேணா அடங்குவேன். கல்யாணத்தை நிப்பாட்டான்னு சொன்னால் பிரியாணியை வாங்கி கொடுக்குற. என்ன மித்ரா யோசனையாகவே இருக்க? என்கிட்ட ஒன்றும் சொல்லலடி. எனக்கிட்ட என்னடி சொல்ல போகிறாங்க? ஏதாச்சும் பேசுறதுன்னா உங்ககிட்ட பேசுவாங்க. நம்பர் தான் உன்ட்ட கொடுத்தேன்ல, டைரியில் கூட எழுதி வச்சிருக்கேன் பாரு. ஏதாச்சும் வேணுன்னா அவர்கிட்ட கேட்டுக்க. இனிமேல் உனக்கு வாங்கி தருவார். அம்மாட்ட வந்து புலம்பாத, அது வாங்கி தர மாட்டேங்கிறேன், இது வாங்கி தர மாட்டேங்கிறேன். பாரு, உனக்கு என்ன பிடிக்குன்னு அவராக வந்து கேட்டு உனக்கு வாங்கி தராரு. இப்படிப்பட்டவரெல்லாம் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணுண்டி. நானும் வந்து சீப்பட்டனே, அந்த மாதிரி இருக்காம ஒழுங்கு மரியாதை கட்டிக்கிட்டு போகிற வழியை பாரு. ஏம்மா, நிஜமாவே அவர் ஒன்றுமே சொல்லலையாம்மா? இல்லை, நீ என்கிட்டயே போய் சொல்கிறியா? இவ ஒருத்தி சும்மா கிடக்க மாட்டா. என்ன சொன்னார் என்ன சொல்கிறான்னு. மருமை வந்து மாமியார்கிட்ட என்னடி சொல்லுவார்? இவ ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன நீ கேட்டுக்கிட்டே இருக்க? எதாக இருந்தாலும் போய் ஃபோன் பண்ணி கேட்டுக்க போ. இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சரி, அப்புறம் சாயங்காலம் எங்கேயோ போகணுமா, கிளம்பி இருக்க சொன்னார். மறந்துட்டேன் பாரு.
இதை தானே வேறு எதுவும் சொல்லலையான்னு கேட்டுக்கிட்டே தெரிஞ்சேன். நானும் மறந்தே போயிட்டு சுத்தமாக. கிளம்பி இருந்துரு. நீ ஃபோன் போட்டு பேச வேண்டியதானே. ஊர் சுற்றணும்னு ஆசை இருக்குது. கேட்டா என்ன, என்கிட்ட வந்து எதுவும் சொன்னாரானா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? இனிமேல் எதாக இருந்தாலும் ஃபோன் போட்டு பேசிக்க. கல்யாணத்தை விட சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னம்மா அவசரம், எல்லாத்தையுமே அவசரமாக பண்ணுறம்மா. உனக்கு சரி சொன்னது தப்பாக போச்சு. அதனால தான் இப்படி வேகமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாடி, உன்னோட தெரிஞ்சதுக்கு பூரா கையில் ஒன்று இடுப்பில் ஒன்றுமா தூக்கிட்டு திரியுதுங்க. நீ இன்னும் அப்படியே திரி. உன்னோட படித்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இப்படியே தெரிஞ்சால் என்னடி அர்த்தம்? இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா வச்சுக்க, உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டார். அதனால தான் சீக்கிரம் பண்ணுறது தான் நல்லது. நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டியே. என்னமோ பண்ணுங்கிட்டு என் நேரம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன். என்ன மித்ரா, மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு கேட்குறேன். கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லியிருப்பாரு தானே கேட்குறேன். நான் உன்னோட அம்மாடி, உனக்கே இவ்வளோ இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே விட்டோம் உன்னை பிடிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த சமயத்தில் கல்யாணத்தை முடித்தாதான், அதுவும் உன்னை நல்லா பார்த்துக்கிற பையன். இதை விட என்ன வேணும் எனக்கு? அம்மா நிம்மதியாக அப்புறம் கண்ண மூடிடுவேன். அதுக்குள்ளே இவன் மறுபடியும் மாப்பிள்ளைகிட்ட பேசாமல் இருந்தால் சரிதான். ஒரு தடவை பேசுனதுக்கு நம்ம ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். மறுபடியும் வந்து பேசினா அவர் வாட்டுக்கு வேணாம்னு சொல்லிட்டாருன்னா போச்சு, குடி கெட்டுச்சு. நம்ம பெற்றது சரியில்லை, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும். இன்னொன்று தருதலை, அது எங்கே திரியுதுன்னே தெரியல. வீட்டுக்கு வராதுன்னு சொன்னேன், அதோட அவ்வளோதான், வர்றதே இல்லை. வீட்டுக்கு வந்து அம்மா இனிமேல் இப்படி பண்ண மாட்டோமா அப்படின்னு வந்து கேட்குதா? கேட்காதே, வாய் வராதே. என்ன புள்ள வளர்த்துனே தெரில. அதுக்கு பேசாமையாச்சும் இருந்திருக்கலாம். சரி, பிள்ளைகளை பாரு, 2ஐயும் பற்றி இப்படி சீப்பட்டு போய் திரியிறேன். இந்த மீரா வந்ததுலேருந்து ஒன்றும் பேசாமல் இருக்கேன். எதுக்கு பண்ணி கோயிலுக்கு வர சொன்ன? சம்மந்தமே இல்லாமல் எதா இருந்தாலும் சொல்லு. இப்படி அமைதியாக இருந்தால் என்ன? மாமா, சொல்லுடி, என்ன? மாமா, அது வந்து இனிமேல் நான் உங்களை பார்க்கவே முடியாது. என்னடி சொல்கிற? ஏன் பார்க்க முடியாது? ஃபாரினுக்கு எதுவும் போக போகிறீங்களா மேடம்? இப்படிதான் நீ பண்ணுவானா? நான் எவ்வளோ சீரியஸாக ஃபீலிங்காக பேசிக்கிட்டு இருக்கேன். பார்வே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்னடி, 2 நாளைக்கு ஒரு தடவை தான் பார்க்குறோம். அப்புறம் இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னா அதான் ஃபாரினுக்கா போக போகிறேன்னு கேட்டேன். ஃபாரினுக்கு போனாலும் வீடியோ காலில் பேசலாம்ல, அப்போதைக்கு மூஞ்சியை பார்த்துக்க. ஓ, அப்போ நான் ஃபாரினுக்கெலாம் போனால் உங்களுக்குலாம் கவலை இல்லை, வீடியோ காலில் பேசிக்கலான்னு இருக்கீங்க. இல்லை செல்லக்குட்டி, அப்படி சொல்லலை. ஃபாரினுக்கே போனாலும் வீடியோ காலில் டெய்லி மூஞ்சியை பார்த்துக்கலாம். அப்புறம் எப்படி பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்கிறேன். நீ என்ன எல்லாத்துக்கும் தப்பாக புரிஞ்சுக்கிற? நீ இப்போ எங்கே போக போகிற? பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டியா? இல்லை மாமா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இது சந்தோஷமான விஷயம் தானே. இதை எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்கிற? அதுக்கும் என்னை பார்க்க வராக்கும் என்ன சம்மந்தம்? ஓ, மேடம் பிஸி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ? நான் இப்படி தானே சொல்லுவேன், வேலை இருக்குது பிஸி ஆயிடுவேன், பார்க்க முடியாதுன்னு சொன்னால் எப்படி சொல்லுவேன்? இனிமேல் உனக்கு தெரியுண்டி என்னோட கஷ்டம். டேய் மக்கு, நான் சொல்கிறத என்னன்னு முழுசாக கேட்குறியா? நீனா ஒன்று பேசுகிற, ஒன்னேவா நினச்சியோ பக்கத்துலலாம் வேலை பார்த்தா வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி சொல்லிடி, வேலை கிடச்சிருச்சு, அதுக்கு என்னடி? உன்கிட்ட ட்ரீட் கேட்போம்னு ஃபீல் பண்ணுறியா? இப்போல்லாம் கேட்க மாட்டேன். மாதம் சம்பளம் வந்தோடனே வேணாம், ட்ரீட்டு நான் நீ எடுத்துக்கிறேன். உன் புத்தி அங்கே தானே போகும். எனக்கு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போகணும். எப்படி உன்னை பார்ப்பேன்? ஏண்டி இங்கே இருந்து அங்கேயே போறியா? எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, போயிட்டு வா. டேய், அப்போ உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? என்னோட செல்லக்குட்டிக்கு முதல்ல வேலை கிடச்சிருக்கு, இனி அபசகுணமாக பேச சொல்கிறியா? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது மீரா. அதுக்காக என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா லவ் இன்னும் அதிகமாகும். அதுவும் நல்லா இருக்கும் ஃபீலிங். நீ இருந்து பாருமே, நீ சொல்லுவீல சும்மா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டோன்னு வந்து பார்க்கணுன்னு. பார்க்காம இருந்தாலும் அந்த லவ் நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களை நினச்சிக்கிட்டே இருக்குது. நீ இருந்து பாரு, அப்போ தான் உனக்கு அந்த ஃபீலிங் புரியும். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். நீ அனுபவிச்சு பாரு. என்னை திட்டிக்கிட்டே இருப்பில்ல, வந்து பார்க்க மாட்டேங்கிறேன்னு. எதுக்கு? டெய்லி வந்து பார்த்தாலும் சண்டை தான் வரும். இதே நம்ம வாரத்தில் ஒரு தடவை மீட் பண்ணோம்னு வச்சுக்க, லவ் அதிகமாக இருக்கும், கேரிங் அதிகமாக இருக்கும், எல்லாமே அதிகமாக இருக்கும். இனிமேல் நீ அதை அனுபவிப்ப. இல்லைப்பா, இருந்தாலும் உங்களை பார்க்காம இருக்கணும், கஷ்டமாக இருக்குப்பா. நீ கல்யாணத்தை வரைக்கும் பாரு,
அதுக்கப்புறம் போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. மிஸ் யூ. நான் நாளைக்கே கிளம்புற மாதிரி இருக்கும். நாளைக்கே போகணுமா? சரி வா, உனக்கு ஷாப்பிங்லாம் பண்ணணும்ல, பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். மாமா உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்காகவே இல்லையா? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன். நீ சாதாரணமாக ஷாப்பிங் போகலான்னு கூப்பிடுற. அதுக்கு என்ன செல்லுக்குட்டி பண்ண முடியும்? எல்லாத்தையும் சகிச்சா ஆகணும். நாளைக்கு வேற நீ போற, எனக்கு ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் கொடுத்துட்டு போனீங்கன்னா தேவையில்ல. போடாங்கிட்டு நானே ஃபீலிங்காக பேசிக்கிட்டுக்கு உனக்கு ஸ்ட்ராங்காக வேணுமாக்கும். உனக்கு அதே முக்கியம். நான் நீ நினச்சிக்கிட்டே இருக்கணும்ல, அப்போனா நீ ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் கொடுத்துட்டே பண்ணிருந்தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. உன்னை இல்லைன்னா கெஞ்ச மாட்டேன், பார்த்துக்க. ஆள் வச்சிருப்பீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் ஆள் வச்சிருப்பீங்க. அதனால தானே நான் போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை. சரி சரின்னு தலையாட்டு போகிற மாதிரி தலையாட்டுற. இருடா, உனக்கு இருக்கு. ஆமாம், நமக்கு வேண்டியது எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிக்கிறது தான் நல்லது. கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் வாங்காமல் விட்டா நல்லா இருக்குமா? நீ தான் கொடுக்குறதுக்கு ரொம்ப பிகு பண்ணுற. நீ தரலைன்னா போ, தர்றதுக்கு எனக்கு நிறைய ஆள் இருக்காங்க. இப்படி பேசுனீன்னா வச்சுக்கேன், நான் பெங்களூருக்கு வேலைக்கு போக மாட்டேன். ஜெயிலுக்கு தான் போவேன் உன்னை கொண்டுட்டு. பார்த்துக்க. பரவாயில்லையே, உள்ள இருக்க ராட்சசி வெளியில வந்துட்டா பிள்ளையே. இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ண, இப்ப பாத்தியா உண்மையான குணம் வெளில வந்துருச்சு. அப்படி தாண்டி சும்மா விடுறி, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் பாரு. இல்லையா நீ போகாத, பிடிக்கலன்னா பேசாம இருந்துரு, வேலை வேலை பார்த்துக்கலாம். இல்லைப்பா, நல்ல சம்பளம் வேற. அதான் யோசிக்கிறேன். சரி பார்க்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. தெரியல மாமா, கிளம்புற நேரத்தில் கூட மாறலாம் மனசு. ஆனால் போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். சரி பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பழகிக்கிறது நல்லது தானே. அவ்வளோதான் செல்லக்குட்டி. டீஸ்ன்னு லைஃப்பை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழவே முடியாது. இப்போ இருக்க நிமிஷத்தை நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணுவோம். நாளைக்கு நம்ம இருக்கமான்னு கூட தெரியாது. அப்புறம் நாளைக்கு நம்ம யாராச்சும் இல்லைனாலும் அந்த லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமே, சந்தோஷமெல்லாம் போச்சு அப்படின்னு நினச்சா ஒன்றும் ஆகாது. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். வா போலாம்.